ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபோன். நான் நிறைய சமீபத்தில் வீடியோவில் பார்த்தேன். செல்ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு தூங்கும்போது அது அப்படித்தான் அதை போடணும், வேறு வழி இல்லை. ஆனால் வந்து அது போடும்போது அது சரியான இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா பார்த்து சார்ஜ் போடணும். கரெக்டான டைமில் அதை எடுத்துடணும். அதிகமாக போனால் அது உள்ள பேட்டரிகள் வீணாக போக வாய்ப்பு இருக்குது. சம்டைம் நெருப்பு பிடிச்சிக்குது. சில பேருங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செல்ஃபோனில் வந்து கவர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கவரில் பைசம் வைப்பாங்க. அந்த பழக்கம் எனக்கும் உண்டு. அந்த பழக்கம் அதில் ஏதோ வந்து கெமிக்கல் ஏதோ அந்த ரூபா நோட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோடு சார்ஜ் போட்டோம்னா அது சார்ஜ் ரொம்ப அதிகமாகி ஹீட் ஆகி வெடிக்கிறது நான் ஒரு யூடியூப்லேயே பார்த்தேன். நானும் அந்த வேலையை செய்வேன். அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அது பார்க்கும்போது. எனக்கு பக்கத்தில் இருக்க டிவி எல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. சார்ஜோட ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைகள் இப்பொழுதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காதில் வச்சுக்கிட்டே, நானும் அப்படித்தான் பண்ணுவேன். ஆனால் பாட்டு கேட்க மாட்டேன், சில விஷயங்களை கேட்பேன் நான். இப்போ சார்ஜை போட்டுட்டு சார்ஜ்லேயே இருக்கும், இயர்ஃபோன்லேயே வச்சுருப்பேன். வச்சுட்டு தலைமாட்டில் வச்சுக்குவேன். பையன் திட்டிகிட்டே இருப்பார், அவருக்கு தெரியாமல் இந்த வேலையை பண்ணுவேன். ஆனால் மகா மடத்தனம் அது. அப்படியே தூங்கி ஏதோ 6 பெண்கள் இறந்து விட்டதாக, சிறு பிள்ளைகள் தான் நிறையா இதை காதில் வச்சுக்கிட்டு தூங்குறாங்க. ஐ மீன் வயசு பசங்க பண்ணுறதா நம்ம கேள்விப்படுறோம். நானும் பார்த்துருக்கேன் நிறையா. தயவுசெய்து அந்த தவறுகளை பண்ண வேண்டாம். அது நம்ம மன நிம்மதிக்காக பண்ணுறோம், ஆனால் அது நம்ம உயிருக்கே ஆபத்தாக வந்து அமைஞ்சிருது. அதனால் தயவுசெய்து வந்து அந்த வேலையை நீங்கள் யாரும் செய்ய வேண்டாம். மற்றபடி சார்ஜை கவனமாக போடுங்கள். பேட்டரி வீணாக போய்விடும். காதில் வைத்து கொண்டே சார்ஜை போட வேண்டாம். இந்த வேலையெல்லாம் நானும் செய்வேன். அதனால்தான் உங்களிடம் சொல்லுகிறேன். தயவுசெய்து அதிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.